கைஸ், வெல்கம் டு ஜூவ்லாக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஜூவ்லாக்ஸில் ஒரு சம்பவத்தை தான் பார்க்க போகிறோம். இது வந்து 2001 நடந்த சம்பவம். இந்த சம்பவம் வந்து என்னென்னா, ஒரு டியூஷனுக்கு இருக்காங்க. அப்போ அந்த டியூஷனில் வந்து 3 பசங்க இருக்காங்க. சாம், நாகராஜா, டேனியல். கேட்டுக்கோங்க, சாம், நாகராஜா, டேனியல். இவங்கெல்லாம் 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். நாகராஜா சாம் திக் ஃப்ரெண்ட்ஸ், டேனியல் வந்து ஃப்ரெண்ட், அவ்வளோதான். அப்போது டியூஷனுக்கு வந்து நான் அம்மாவை கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு அவங்களோட அம்மாவை கொண்டு போய் விட்டுட்டு 5 நிமிஷத்துக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது டைம் டிக்கிங் கேட்டே இருக்குது. 5 நிமிஷமும் முடிஞ்சிச்சு. அப்போ சொல்கிறாங்க, சாம் சொல்கிறான் நாகராஜாட்ட, டேய் அக்கா 5 நிமிஷத்துக்கு வந்துடுவேன்னாங்க, என்னென்னு வரலன்னு வச்சுருக்கும்போது மாடியில் யாரோ டகன்னு நடக்காங்க, ஓடுறாங்க மேலே. அப்படி என்னடா அது நடக்கான்னு பார்க்காங்க. அப்புறம் பார்த்தா ஏதோ சத்தம் கேட்கு, யாரும் நடக்கிற மாதிரி. அப்புறம் டைம் டிக்கிங்கே 1/2 மணி நேரம் ஆகிட்டு. டியூஷனுக்கு வரக்கணும். இப்போ டியூஷனுக்கு என்னன்னு தேடிட்டு இருக்கும்போது கடைசியில் டியூஷனுக்கு வந்துட்டாங்க. இப்போ சாம் சொல்கிறான், எல்லாம் அதுக்கப்புறம் மறந்துட்டாங்க. இப்போ சாம் சொல்கிறான், அக்கா மாடியில் யாரும் நடந்த மாதிரி சத்தம் கடிச்சு அப்படின்னா, அதில் நாகராஜ் சொல்கிறான், ஆமாம் ஏதோ சவுண்டு கடிச்சு மேலே, அக்கா ஏதோ சவுண்டு கடிச்சுக்கா அப்படின்னு சொல்கிறான். அப்போது வந்து 2 பேரும் சொல்கிறாங்க, ஆமாக்கா 2 பேரும் சவுண்ட் வந்துச்சு அப்படின்னு. ஆனியல் வந்து பயத்தினால எதுவும் சொல்லலை. அப்போது அக்கா சொல்கிறாங்க, டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மூடிட்டு நீங்கள் படிங்க அப்படிங்காங்க. அதனால் டியூஷன்லாம் முடிஞ்சிச்சு. அப்போது டே உண்மையிலே கேட்டுச்சான்னு கேட்குறாங்க. அப்போது அக்கா சத்தியமாக கேட்டுச்சுக்கா. இன்னும் அக்கா சொல்கிறாங்க, நம்ம வீட்டுக்கு ஏற்கனவே குரங்கு வந்திருக்கு, அதனால குரங்கா கூட இருக்கலாம், குரங்கா தான் வாய் கன்ஃபார்ம் 100% குரங்கா தான் இருக்கும் அப்படின்னு அந்த அக்கா சொல்கிறாங்க. அதனால் இந்த சாமும் நாகராஜாவும் சரிக்கா அப்படின்னு வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஆகிட்டு. அப்புறம் சாமும் நாகராஜாவும் ஹோம்ஒர்க்கே முடிச்சிட்டாங்க. ஆனியல் வந்து முதல்ல கிளம்பிட்டான். அவங்க அக்காட்ட பேசிகிட்டு இருக்கும்போது கிளம்பிட்டான். அப்போது டேனியல் போயிட்டான். இப்போது நாகராஜாவும் சாமும் தான் இருக்காங்களா. இப்போ நாகராஜா ஃபஸ்ட்டு முடிக்கிறான். அப்போ சாமுக்காக நாகராஜா வெயிட் பண்ணுறான். இப்போ டியூஷனுக்கா பரவாயில்ல, நீ முடிச்சிட்டல, ஒரே ஒரு சம் மட்டும் முடிச்சுட்டு நீ கிளம்பிடு அப்படின்னாங்க. அப்போ வெளியே போயிட்டாங்க, 2 பேரும் வெளியே போயிட்டாங்க. அப்போது சாம் சொல்கிறான், டேய் எதுக்கு நம்ம மேலே பார்த்துக்கிடுவோம், யாராவது இருந்த வாய்ப்பு கூட இருக்குது, அக்கா குரங்குன்னு கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க, எதுவும் இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறான். அப்போது ஆமான்னு சொல்லி நாகராஜாவும் சொல்கிறான், அப்படியே பார்ப்போம் கன்ஃபார்ம் ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போது சொல்கிறான், சாம் சொல்கிறான் பார்ப்போண்டா அப்படிங்க. அதனால் நாகராஜா ஓகேங்க. மேலே பார்த்தா ஒரு ஆள் நிற்கிறாரு கத்தி வச்சுட்டு. அவர் டகடா எங்களை பார்த்துட்டாரு. எங்களை எங்கள் பேர் அவங்கள பார்த்துட்டாரு. அந்த சாமு நாகராஜாவை பார்த்துட்டாரு. பார்த்துட்டு டகடான்னு கீழே ஓடி வந்து அக்கா டியூஷனாக சத்தத்துக்கு வயிற்றுல குத்திட்டாரு. சத்தம் இருக்குது. இந்த பசங்க என்ன செஞ்சாங்க, 2 பேரும் பறந்துட்டாங்க, ஓடிட்டாங்க, எங்கேயோ ஓடிட்டாங்க. அப்போது அவங்ககிட்ட ஒரு பொம்மையில நாய் இருக்கும், பப்பின்னு. அந்த நாயையும் கொண்டுட்டாங்க. இந்த 2 பேர் கொள்ளனா அவரை அரெஸ்ட் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. என்னாச்சுன்னா, நான் ரோட்டில் போயிட்டு இருந்தோம். அப்போ அந்த பொண்ணு வந்து என்னை முட்டுற மாதிரி வந்துச்சு. அதெல்லாம் நான் நிறுத்தி ஏசினோன்னு அந்த பொண்ணு வந்து செவுட்டில் அடிச்சிட்டு, அதனால தான் அந்த பிள்ளையை நான் கொன்னேன்னு சொல்கிறாங்க. இவர் ஒரு மனுஷனை கொண்டதுனால 10 வருஷம், ஒரு உயிரினத்தை கொண்டனால 2 வருஷம், மொத்தம் 12 வருஷம் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகாது. இந்த கதை இதோட முடியுது. டாட்டா பாய், see you.